எல்லாரும் மாதிரி தான்டா வந்தாங்க பார்த்தாங்கடா பொண்ணு ஹேண்டிகேப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏடா டேய், வழியிலே வண்டி விட்டு சாப்பிட்டு இந்த வண்டி அந்த சர்வீஸ்ல விடுறா, போட்டு வர்றது வழி விட்டுருவா. அவன் என்னதான் பண்றான், எட்டு கேட்டானே வண்டிக்கு. டேய் கண்ணா, சரி அண்ணா நான் அதை 10 நிமிஷம் நான் அதை அவுத்துறேண்ணா. எட்ட அவுத்து சீக்கிரம் பட்டை எடுத்துன்னு போய் மாட்டுறா, சாயந்தரம் வண்டி விடணும். அம்மா என்னாச்சு, உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல? நான் எப்பயும் போலதாண்ணா வந்து பார்த்துட்டு பொண்ணு ஹேண்டிகேப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணா. என்ன பண்ணுமே தெரியலண்ணா. டேய், நானே இது விஷயமா அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தங்கச்சி இப்பதான் லேட்டஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு ஹேண்டிகேப் தான், அவங்க தங்கச்சி மாதிரி. அவங்களும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க. உனக்கு ஒன்னா சம்மதம்னா சொல்லு, அந்த சம்மதத்தை பேசுறேன். அவங்களும் நார்மலான குடும்பம் தான், நகரண்டை பத்தி பேச மாட்டாங்க. என்ன சொல்ற நீ? நான் என்னண்ணா என்னை போய் ஹேண்டிகேப் பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்ற? நாளை பின்ன 4 இடம் வெளியே போவேன், அவளை கூட்டு போனா எனக்கு கஷ்டமா இருக்காதாண்ணா? வேணா. அது எப்படிடா ஹேண்டிகேப் பொண்ணை இன்னும் கல்யாணம் பண்ணி சொன்னதும் வானான்னு ஒதுங்குற, வெளியேட்டு போனா அசிங்கமா இருக்குன்ற. அப்ப உன் தங்கச்சி மட்டும் வந்து பார்த்துட்டு போறாங்கன்னா அவங்களும் அதை யோசிப்பாங்கல்லடா.